வணக்கம் நண்பர்களே, இது ஷார்ஜா. இந்த நகரத்தின் ஒரு பறந்து நின்றிருக்கும் மாடியிலே இருந்து கொண்டு வெளியே பார்த்து கொண்டிருக்கும் போது மானுட நாகரிகத்தை பற்றி தான் யோசிக்க தோன்றுகிறது. ஸ்ட்ரேஞ்ச் ஐடியாஸ் சொல்லுவாங்கல்ல, அதாவது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஐடியாஸ், அதுதான் வந்துட்டு இருக்கு. அதாவது மனித நாகரிகத்தை விசித்திரமா எப்படிலாம் பார்க்கலாம். இப்போ ஒரு விசித்திரமான எண்ணத்தை சொல்றேனே, ஒரு முறை கார்ல போயிட்டு இருக்கோம். அப்போ லோகிதாஸ், மலையாள திரைக்கதை ஆசிரியனுடைய குருநாதருமாகிய லோகிதாஸ், அவருக்கு ரொம்ப விசித்திரமான குழந்தைத்தனமான ஐடியாஸ் எல்லாம் வரும். அவர் சொன்னார், நம்ம இப்போ ஒரு கார்ல போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம், அதை கார்னு நினைக்க வேண்டாம். ஒரு 3000-4000 பொருட்கள் சேர்ந்து நம்மளை கொண்டு போகுதுன்னு யோசித்து பார்த்தா எவ்வளவு ஸ்ட்ரேஞ்சா இருக்குல்ல. ஒரு 3000-4000 பறவைகள் சேர்ந்து நம்மளை கொட்டிட்டு போற மாதிரி, எல்லாம் சேர்ந்து நம்மளை தூக்கிட்டு போற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு ஒரு மாதிரி திகைப்பு வந்துருச்சு. உண்மைதானே? கார் அப்படின்னு நீங்க ஒரு பொருளை பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த கார்னா என்னது? டயர்ல இருந்து, பிரேக்ல இருந்து, பல்வேறு ஸ்க்ரூ என்னென்னமோ சேர்ந்து ஒரு கசமுசான்னு ஒரு 3000-4000-5000 பொருட்களுடைய தொகுப்பு தானே நீ கார்னு சொல்றீங்க இல்லையா? இந்த கார் இவ்வளவு பொருட்கள், அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்கிக்கிறேன். அதுக்குள்ள ஒரு ஒத்திசைவு இருக்கு, அதுக்குள்ள ஒரு யூனிட்டி, அதான் அதை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு அந்த யூனிட்டி உருவாக்குறது என்ன? ஒரு பர்பஸ், இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ். அந்த பர்பஸ் இவ்வளவு பொருட்களை ஒன்னாக்கி இணைச்சிருக்கு. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் சிந்தனை இது. அப்புறம் ஒரு பொருள் இன்னொரு பொருளோட எப்படி சரியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறா அப்படின்னு அந்த பொருட்களுக்கு ஒரு இசை உருவாகி இருக்கு. ஒரு பொருள் இன்னொரு பொருளோட தொடுத்துக்குது, ஒரு பொருள் இன்னொரு பொருளோட இணைந்து செயல்படுது, ஒரு பொருள் இன்னொரு பொருளோட சரியா ஒட்டிட்டு இருக்கு. அப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு காரா மாறி அந்த கார் நம்மளை தூக்கிட்டு போகுது. அந்த என்ன இன்னும் ஹாரிபிளா இருக்கிறது எப்படின்னா, விமானத்தில் இருக்கும்போது நாஞ்சில் ஆடன், நானும் மலேசியா போகும்போது நான் நாஞ்சில் ஆடன் கேட்டேன், பெத்த தாயை தந்தையை நம்புறதில்லை நாஞ்சில், கடவுளை நம்புறதில்லை, ஆனா ஒரு மிஷினை நம்பி 50,000 அடி உயரத்தில் உட்கார்ந்துருக்கோமே அப்படின்னு. வேணுன்னேதான் அவர் ஒரு மாதிரி கற்பனை உள்ள மனிதர், நர்வஸ் ஆயிட்டார். ஆமா மோகன், இந்த மிஷின் இதுல ஒரு ஸ்க்ரூக்கு ஏதாவது தப்பா ஆனா கூட நமக்கு போயிடும். ஒரு மிஷின் அதுல உள்ள எல்லா உறுப்புகளும் மிகச்சரியா இருக்குங்கிற ஒரு கேரண்டி அடிப்படையில் தான் நம்ம 50,000 அடி உயரத்துல பறந்துட்டு இருக்கோம். அவர் காலையில சொன்னார், ஞாயிற்று ரொம்ப நேரம் நான் தூங்கவே இல்லை, இதை பத்திதான் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த கோணத்துல யோசித்து பாருங்க. இந்த கட்டிடம் 14 மாடி கட்டிடம், இது பிரம்மாண்டமான கட்டிடம். கீழே இருந்து எவ்வளவு பொருட்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒத்திசைந்து இதை உருவாக்கி இருக்கு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை உருவாக்கக்கூடிய ரூல்ஸ்ல ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்தா கூட அவ்வளவுதான், ஒண்ணு நடக்காது, அவ்வளவுதான், கீழே விழுந்துரும். அப்படி பார்த்தா இந்த நகரம், இந்த மானுட பண்பாடு, அதை பத்தி தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மானுட பண்பாடுங்கிறது ஒட்டுமொத்தமா ஏதோ ஒரு விஷயமா நடந்துட்டு இருக்கு. ஆனா எவ்வளவு கோடி யூனிட்ஸ் உடைய கன்ஃபார்மிட்டியால, ஒத்திசைவால அது நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு யூனிட்டுக்கும், ஒவ்வொரு அலகுக்கு ஏதோ ஒரு பங்களிப்பு இருக்கு. ஒன்னோடு ஒண்ணு கொள்ளக்கூடிய சரியான உறவு வழியா தான் அந்த மானுட பண்பாடு உருவ முடியும். அந்த மானுட பண்பாட்டுல ஒரு யூனிட்டுக்கு இன்னொரு யூனிட்டுக்கு இடையில சின்ன உரசல் வந்தா அதுதான் வார் என்று நான் சொல்வேன். இப்ப நாம் இந்த ஷார்ஜால இன்றைக்கு இருக்கிறோம். வெளியே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ஷன், பியூட்டி, வளம்,
மனிதர்கள் நிதானமா மகிழ்ச்சியா இருப்பது ஒரு பார்வைக்கே தெரியுது. ஆனா இங்கிருந்து மிக அருகில தான் போர் நடந்துட்டு இருக்கு. காசாவில் குழந்தைகள் இறந்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் உக்ரைன், அதை எல்லாரும் மறந்துட்டோம். உக்ரைன் அவ்வளவு பேர் செத்து இருக்காங்க. போர் நடந்துட்டு இருக்கு. அப்ப என்னன்னா, இந்த ஹியூமானிட்டிங்கிற ஒரு மிஷின்ல ஒன்று உறுப்புகள் ஒன்று கொண்டு உரசி கொள்கின்றன. அப்போ அது ஹியூமானிட்டிக் என்கிற அந்த ஒட்டுமொத்த மிஷினை தான் பலவீனப்படுத்துது. அந்த உறுப்புகள் கொஞ்சம் சின்னதா இருக்குது, ஆனா அது போதும் சில சமயங்கள் அந்த விமானத்தை கீழே வீழ்த்துவதற்கு. கன்ஃபார்மிட்டி என்பதுதான் கிரியேட்டிவிட்டி என்பதற்கான இன்னொரு வார்த்தை. படைப்பு என்பது ஒத்திசைவுதான். படைப்பு என்பது மிக சரியாக ஒன்றை ஒன்று கண்டுகொண்டு ஒன்றை ஒன்று நிரப்பிக்கொண்டு பல விஷயங்கள் ஒன்றை ஒன்று தூண்டிக்கொண்டு இணைந்து ஒன்றன் ஆகி செயல்படக்கூடிய ஒன்றைத்தான் நாம கிரியேட்டிவிட்டின்னு சொல்கிறோம். வானத்துல போகக்கூடிய பறவைகள், அவ பறந்து போகும்போது ஒரு சின்ன குரூப் பார்த்துட்டே இருந்தா ஒரு பறவையா இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரே மாதிரி போகுது. ஒரு பறவை தான் அது, பல உடல்களில் திகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்படி பார்த்தா உலகம் முழுக்க இருக்கிற மொத்த பறவை சேர்த்து ஒரு பறவை என்று கூட சொல்லலாம். அவற்றுக்குள்ள அவ்வளவு பர்ஃபெக்ஷனான ஒரு இணைப்பு இருக்கு. அது புதிய எண்ணம் சட்டென்று தோன்றியனா என்னால் இதை சரியான வார்த்தைகளை சொல்ல முடியல. ஆனால் யோசித்து பார்க்கிறேன். ஒரு கடற்கரையில திடீரென்று கூட்டம் கூட்டமா மீன்கள் வருது, ஏன்னு தெரியல. அதே சமயத்துல கூட்டம் கூட்டமா பறவைகள் அங்க வருது. இது ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. பறவைகளுக்கு எங்க தெரியுது அது இங்க மீன் நிறைய வரும் அப்படின்னு. மீன் அந்த பறவைகளுக்கு இரையாகத்தான் வருதா? தெரியாது. புவி என்பது ஒரு மாபெரும் ஒத்திசைவாலானது. இயற்கை என்பது ஒரு பிரம்மாண்டமான ஒத்திசைவு. அந்த ஒத்திசைவுடன் மிக சரியாக இணைந்து கொள்வது என்பதுதான் ஒவ்வொரு உயிருக்கு இருக்கக்கூடிய பணி அறைகூவல். சிந்தனை இல்லாதனால விலங்குகள் தன்னியல்பால் இணைந்து கொள்ளுது. ஏதேனும் இயற்கை நெறிகளால் அந்த இணைவு இல்லைன்னா உடனடியாக அழிக்கப்படும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல ஒரு பூச்சி பெருகிச்சுன்னா அதை திங்கக்கூடிய பறவை அந்த பூச்சியை அழிச்சு விடும். அதை சமனப்படுத்திக்கிட்டே இருக்கு. இப்போ இயற்கையை சுற்றுச்சூழலாளர்கள் என்ன சொல்லுவாங்க? இயற்கையை பாதுகாக்க வேண்டும், இயற்கையை பாதுகாக்க வேண்டும் சொல்றது. இயற்கையை நீங்க பாதுகாக்க வேண்டாங்க, அதுக்கு தெரியும் அதை பாதுகாத்துக்கிறது. உங்களை பாதுகாத்துற பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க இயற்கையுடைய கன்ஃபார்மிட்டியிலேருந்து ஒரு படி மேல போனீங்கன்னா இயற்கையுடைய ஏதோ ஒரு ஃபோர்ஸ் உங்களை தட்டி சமானப்படுத்தி விட்டுரும், உங்களை இல்லாமல் ஆக்கிவிடும். ஹியூமன் கல்ச்சர் என்பதனுடைய ஒரு முக்கா பங்கு அழிச்சு விடும் இயற்கை. 1/4 பங்கு போதும், இல்லை மொத்தமாகவே இது தேவையில்லை, புதுசாக ட்ரை பண்ணுவோன்னு போயிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ மானுட பண்பாடு என்று சொல்லக்கூடிய, ஹியூமன் கிரியேட்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய, தொழில்நுட்பம் என்று சொல்லக்கூடிய ஒன்றின் உச்சத்தில் நின்று கொண்டு இதை சொல்ல தோன்றுகிறது. கன்ஃபார்மிட்டி வழியாக அடையப்பட்டவை தான் இவையெல்லாம். முரண்பட்டு மோதி அல்ல, முரண் இயக்கம் வழியாக அடையப்பட்டவை என்பது ஒரு பழைய பார்வை. முரண் இயக்கம் இருக்கிறது, ஆனால் அதை விட முக்கியமா இருக்கிறது ஒத்திசைவு தான். மானுடம் கொண்ட ஒத்திசைவின் வெற்றியாகத்தான் மகத்தான நாகரிகங்களை நம்மால் சொல்ல முடியும். நாகரிகங்களை அழிவு என்பது அந்த ஒத்திசைவோடு ஏதோ ஒரு வகையில முரண்படும் போது அழிக்கப்படுகின்றன, அழிவு உருகின்றன என்றுதான் தோன்றுகிறது. ஒவ்வொரு கோடானு கோடி யூனிட்ஸையும் இணைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு நோக்கம் இயற்கையில் இருக்கா என்று கேட்டா, ஒரு ஆன்மீகவாதியாகிய நான் இருக்கு என்று சொல்வேன். நாகரிகத்துக்கு, மனித நாகரிகத்துக்கு அப்படி ஒரு நோக்கம் இருக்கான்னு கேட்டா அப்படி இருக்கு என்று சொல்லத்தான் என்னுடைய மனம் தயாராகும். ஏன்னா நான் ஒரு ஐடியலிஸ்ட், ஒரு இலட்சியவாதி, ஒரு ரியலிஸ்ட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது என்று சொல்லலாம். அது அவருடைய தரப்பு. அவர்கிட்ட நான் விவாதிக்க போக மாட்டேன், உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல என்று தான் சொல்லுவேன். நான் ஹெகலையும் குரோச்சையும் தான் என்னுடைய முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்வேன். ஆம், மனித நாகரிகத்துக்கு அப்படி ஒரு நோக்கம், உள்ளுரைந்த நோக்கம் செயல்படுகிறது. ஆக்கமும் அழிவுமாக
ஒரு முரண் இயக்கம் வழியாக இது தன்னை ஒத்திசைவை உருவாக்கி கொண்டு முன் சென்று கொண்டே இருக்கிறது. தன்னை ஏதோ அது கட்டமைத்துக் கொண்டே இருக்கிறது. நீங்க ஒரு மரத்தை பார்த்தா அது வளர்ந்து கொண்டு இருக்கிறது தெரியாது. ஒரு சிதல் புற்றை பார்த்தா அது ஒவ்வொரு கணம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது தெரியாது. அதுபோல இந்த மனித குலத்தை பார்த்தா இப்படி இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இது வளர்ந்துட்டே இருக்கு, நிகழ்ந்து கொண்டே இருக்குது. இதுக்கு ஒரு திசை இருக்கு. ஒரு விமானம் பறந்து கொண்டிருப்பது போலதான் ஒட்டுமொத்த ஹியூமானிட்டியும் ஒரு திசைக்கு சென்று கொண்டிருக்கிறது. அந்த திசை என்ன என்று அறிந்து கொள்ள அளவுக்கு நாம் பெரியவர்கள் அல்ல, நாம் ரொம்ப சின்ன. ஒரு 1000 ஆண்டுகள்ல இது என்னவா இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஒரு 1000 ஆண்டுகள்ல மொத்த ஹியூமானிட்டியும் எங்கே சென்று அடைந்திருக்கு என்பது எந்த ஃபியூச்சரிஸ்டாலையும் சொல்லிவிட முடியாது. ஆனா 1000 ஆண்டு என்பது இயற்கையில் மானுட வரலாற்றில் ரொம்ப சின்ன காலகட்டம் தான். 1000 ஆண்டுகள் என்னென்னமோ ஆயிருக்கும். ஆனா அங்க நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். அதை ஒத்திசைவை நோக்கி நம்மை செலுத்துவதனூடாகத்தான் நாம் அடைய முடியும். அதாவது பர்ஃபெக்டா ஒருங்கிணைந்து இருத்தலின் வழியாக மட்டும்தான் நாம் நமது பங்களிப்பை ஆற்ற முடியும். நீங்க விமானத்துல இருக்கிறீங்க, விமானத்துல உங்கள்கிட்ட சில ஆணைகளை சொல்றாங்க. விமானம் இறங்கும் போது ஏறும் போதும் ஸ்ட்ரைட்டா சீட்டை வைக்கணும், கால் கீழே இந்த பொருளை வைக்கக்கூடாது. இதெல்லாம் எதுக்கு? அந்த விமானம் என்கிற ஒட்டுமொத்த அமைப்போடு உங்களை பர்ஃபெக்டா ஒத்திசைந்து இருக்க சொல்றாங்க. அங்குள்ள ஒவ்வொரு ஸ்க்ரூவும் எப்படி ஒத்திசைந்து இருக்கோ அதுபோல மானுடத்துடன் ஒத்திசைவு என்பதுதான் ஒவ்வொரு தனி கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய அறைகூவல் கடமை. கலாச்சாரத்தில் பர்ஃபெக்டா ஒத்திசைவு என்பதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அறைகூவல் கடமை. இயற்கையுடன் பண்பாட்டுடன் இணைந்து ஒத்திசைந்து பங்களிப்பாற்றுவதன் வழியாகத்தான் இந்த மாபெரும் பயணத்துல நம்முடைய சின்ன ரோல் ஆற்றுறோம். இத ஹியூமானிட்டியுடைய இந்த பயணத்தை மகா பிரஸ்தானம் என்றுதான் சொல்வேன். மாபெரும் பயணம். இந்த மாபெரும் பயணத்தில் கோடானு கோடி உயிர்கள் பங்களிப்பாற்றுகின்றன, கவுண்ட்லெஸ். அதோட இன்னும் என்னென்னமோ விஷயங்கள் பங்காற்றி சொல்லலாம். வைரஸுக்கும் பாக்டீரியாவுக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு கூட அறிஞர்கள் சொல்லலாம். அதுல ஒரு சிறு பங்கு தான் மூளையால் நாம் மாற்றக்கூடிய பங்களிப்பு. நான் ஒரு நாவல் எழுதுறேன், ஒரு 30 ஆண்டுகள் அறிவுலகத்தில் செயல்படுறேன், இந்த மாதிரி காணொளிகள் போடுறேன், ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். இது எல்லாமே ஒரு பாக்டீரியா அளிக்கக்கூடிய பங்களிப்புக்கு நிகரானது. ஒரு பாக்டீரியா ஒரு மினிமம் அளவுக்கு கணிக்க முடியாத அளவுக்கு கம்மியான நைட்ரஜனை உருவாக்குது ஒரு பாக்டீரியா. அப்படி பாக்டீரியாக்கள் இணைந்து பயங்கர நைட்ரஜனை உருவாக்குது. அந்த நைட்ரஜனால தான் பூமி வாழ்ந்து கொண்டிருக்கு. அந்த நைட்ரஜனால தான் பூமியில தாவரங்கள் உயிர்களும் வாழ்கின்றன. அதுல தான் நாம மனிதர் உயிர் வாழ்கிறான். மனிதன் தான் இவ்வளத்தையும் உருவாக்குறான். அப்ப அந்த பாக்டீரியாவுக்கும் இவ்வளவு பெரிய நகர உருவாக்கத்துல ஒரு பங்கு இருக்குல்ல. உண்மையில ஒரு அறிவுஜீவியுடைய பங்கும் ஏறத்தாழ அந்த பாக்டீரியா பங்கு அளவுக்கு தான். அந்த பங்களிப்பை நம்மால கணிக்க முடியாது, அதனுடைய விளைவு என்ன நம்ம சொல்ல முடியாது. ஆனா நம்முடைய பங்களிப்பு இருக்கிறது என்று நாம் பெருமைப்படலாம். ஆகவே என்ன அளவில் இந்த சதா முரண்பாடுகளை யோசித்து முரண்டு கொண்டே இருக்கிறவங்க இந்த மாபெரும் ஆர்கெஸ்ட்ராவை பார்க்க முடியாத எளிய உயிர்கள் என்றுதான் சொல்வேன். இந்த மாபெரும் ஆர்கெஸ்ட்ராவை ஒரு கணம் நின்று பார்க்கும்போது வரக்கூடிய பெரும் மன எழுச்சி, இதுல நானும் ஒரு பங்கு, நானும் ஒரு சின்ன துளி என்ற பெருமிதத்தை எனக்கு அளிக்குது. ஒரு காடே முழங்கிட்டு இருக்கு, ஒரு சீவிடை எடுத்து பார்த்தா அது நிறம் இவ்வளவுதான், ஆனா அதுதான் அந்த சவுண்டை உருவாக்குது. அதுக்கு ஒரு சின்ன பங்கு. ஒரு சீவிடைய சவுண்டை காதால கேட்க முடியாது, ஆனா மொத்த காடை அது முழங்க வைக்கும். அது போலதான் இந்த மனிதத்துடைய மொத்த சிந்தனையில எனக்கு ஒரு பங்களிப்பு இருக்கு. அப்படி பார்த்தா இந்த பிரம்மாண்டமான ஆர்கெஸ்ட்ரால என்னுடைய நாதமும் இருக்கு. இந்த நகரத்தை வெளியே பார்க்கிறேன், ஒரு பிரம்மாண்டமான ஆர்கெஸ்ட்ரா மாதிரி தான் தெரியுது. பிரம்மாண்டமான ஒரு பொருள் வடிவ இசை தொகுப்பு கோலம், அது கொடுக்கக்கூடிய மன எழுச்சி, எஸ் ஐ ஆம் ஹியர் என்ற ஒரு பெரிய நிறைவையும் எனக்கு அளிக்கிறது. நன்றி.